ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஏற்காடு போன வீடியோ தான். இது ஒரு நாள் ட்ரிப்பு மட்டும் போயிருந்தோம். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. வண்டியிலே போயிருந்தோம். 2 வண்டியில் ஆளுக்கு ஒரு 3 பேர் ஒரு வண்டியில், 2 பேர் ஒரு வண்டியில் போயிருந்தோம். 5 பேர் மொத்தம். போகும்போது நல்லா கிளைமேட் செம்ம கூலிங்கு. மொதல் நாள் நைட்டு மழை பெஞ்சிச்சு. போகும்போதே நல்ல கூலிங்கு, நல்லா ஜில்லுன்னு நல்லா இருந்துச்சு. நாங்கள் முதல்ல ஒரு டைம் போயிருக்கும்போது வெயில், சரியான வெயில். இப்போ நல்லா கூலிங்காக நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே போகிற இடத்துலலாம் 2 இடத்துல இறங்கி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். பிடிச்சிருந்துச்சி. ஆனால் என்னென்னா பூங்காவில் ஒன்றுமே இல்லை. ரெஸ்ட் ரூம் கூட கிடையாது அங்கே. ஏன்னா அங்கே என்னென்னா ஒரு ஆளுக்கு 40 ரூபான்னு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 40 ரூபா ஒரு ஆளுக்குன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அதுதான் ஒரு இது. ஃபஸ்ட் டைம் போகும்போது 15 ரூபாயோ 20 ரூபாயோ நினைக்கிறேன். இப்போ அநியாயத்துக்கு 40 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. போட்டிங்லாம் போகலை. போட்டிங் எங்கேயுமே போயிட்டு அதெல்லாம் இருட்டாயிடுச்சு. ரொம்பவும் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் சாக்லேட்டு இன்னும் 2, 3 அப்புறம் அங்கேயே கேக்கு வாங்கினோம். என் தங்கச்சியோட வீட்டுக்காரங்க அன்றைக்கி பிறந்த நாள். கேக் வாங்கிட்டு மலையிலேருந்து இறங்கும்போது பாதி வழியில் வச்சு வெட்டினோம். நல்லா இருந்துச்சு. என் தங்கச்சி இப்போ தான் புதுசாக வர்றதுனால எல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு வந்துட்டு இருந்தோம் 2 பேருமே. ஒன்றா சொல்லிட்டு இருந்தேன். இங்கே அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தேன். வீடெல்லாம் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துச்சு என் தங்கச்சி. வீடெலாம் சூப்பராக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் பார்க்கையில வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் வெயில் கிடையாது. ஆனால் கூலிங்காக தான் இருந்துச்சு. வெயில் அவ்வளோத்துக்கு இல்லவே இல்லை. ஃபஸ்ட் டைம் போகும்போது தான் ஒரு கார் கூட நான் ஃபுல்லாக எரிஞ்சு டேமேஜ் ரொம்ப எரிஞ்சிச்சின்னு சொன்னால ரொம்ப வெயில். அப்போ மே மாதம் நான் போயிருந்தேன். சரியான வெயிலாக இருந்துச்சு. அப்போ தான் கார் தீப்பிடிச்சு எரிஞ்சு ஃபுல்லாக இதாகி ஒரு 2 மணி நேரம் டிராஃபிக் ஆகி போகவே முடியல ஃபஸ்ட்டு போகும்போது. இப்போ நல்லா கூலிங்காக கிளைமேட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா கூலிங்காக இருந்துச்சு உண்மையிலேயே. ஆனால் வண்டியில் போகும்போது கொஞ்சம் பயம். இந்த இந்த வளைவுலாம் வரும்போது பயம். ஐயோ கீழே விழுந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம்தான். பஸ்ஸில் வரைக்கும் நான் போனதில்லை. பஸ்ஸில் போனால் எப்படி இருக்குன்னு தெரியல அனுபவம். ஆனால் வண்டியில் போகும்போது 2 டைம் போகும்போது வண்டியில் தான் போனது. நல்லா இருந்துச்சு. வண்டியில் போகும்போது நல்லா இருந்துச்சு. ஏன்னா கால் வலிச்சா கூட கொஞ்சம் இறங்கி நிற்கலாம். அது மாதிரிலாம் பண்ணலாம். ஃபோட்டோலாம் நிறைய எடுத்தோம். அதுக்கப்புறம் ஃபால்ஸுக்கு போகலான்ட்டு ஃபால்ஸுக்கு போனோம். எப்பா ஏன்டா இறங்கணும்னு நினச்சிட்டேன். 300 படிக்கட்டு என்னமோ சொன்னாங்க. இறங்கி தண்ணி கொஞ்சமாக லைட்டாக தான் வந்துச்சு. இறங்கிட்டு என்னால் ஏறவே முடியல. இறங்கும்போது கூட ஜாலியாக இறங்கிட்டேன். ஏறும்போது ஏறவே முடியல என்னால். செத்துட்டேன். அந்தளவுக்கு ஏற சுத்தமாக முடியல. போய் அங்கே நிறைய ஃபோட்டோ எடுத்தோம் நான் உண்மையிலேயே. அந்த இடம் நல்லா இருந்துச்சு. இன்னும் நல்லா தண்ணி ஊற்றுற மழை டைமில் போனால் நல்லாயிருக்கும் பாருங்க. இப்போ வந்து லைட்டாக தண்ணி அதிலே குளிச்சுட்டு இருந்தாங்க. அதில் வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டுலாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே பார்க்க தான் இறங்கியிருந்தாங்க. ஏற தான் யாராலையும் முடியல. என்னால் சத்தியமாக முடியல. அந்த அளவுக்கு என்னால் முடியல. மூச்சு வாங்கி அப்பா காற்று இல்லை ஒன்றும் இல்லை. அப்படியே ஒரு இதில் குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கெலாம். ஏன்டா இன்னொரு டைம்லாம் இறங்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃபால்ஸுக்கு போனோம். ஆனால் லைட்டாக தண்ணி இருந்துச்சு. அவ்வளோதுக்கு தண்ணி வரல. அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக அங்கேயே தான் சுற்றி தெரிஞ்சோம். ஏற்காடுலேயே ஃபுல்லாக சுற்றிட்டு ஒரு 5 மணிக்கு இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டோம். 5 மணிக்கு இறங்க ஆரம்பித்தா 6 மணிக்கெலாம் கீழே வந்தாச்சு. அதில் என்னென்னா தூரம் கம்மி தான். 20 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து அடிவாரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தான். ஆனால் என்னென்னா வர்றதுக்கு லேட் ஆகுது. ஃபுல் டிராஃபிக். இறங்கும்போதும் சரி ஏறும்போது டிராஃபிக்காக இருக்குது. அதனால நம்மளை ஏற முடியல. அப்படியே வளைவாக இருக்குது. அதில் ஏற முடியல இறங்க முடியல. மற்றபடி சீக்கிரம் வந்துடலாம். இதே ஸ்ட்ரெயிட் ரோடெலாம் சீக்கிரம் வந்துடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் இப்படி வந்துடலாம். வளைவாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை. அப்புறம் தங்கச்சி டீ தூள்லாம் வாங்கிக்கிறியா? நான் டீயே குடிக்க முடியாது. எதுக்கு நீ டீ தூள் அப்படின்னு கேட்டுச்சு. டீ தூள்லாம் வாங்கலை. சாக்லேட் அங்கே நிறைய சாக்லேட் கிடைக்கும். சாக்லேட் வாங்கினோம். அப்புறம் வந்து ஊட்டி வரிக்கி அங்கே இருந்துச்சு. நெய் வரிக்கி அது வாங்கினோம். அப்புறம் அங்கேயே சாப்பிட்டோம். இது வந்து இது பார்க்குறது மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறது இது 10 ரூபா தண்டம். ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு போனவங்க எல்லாருமே பார்த்தோம். ஒரே ஒரு இது மட்டும் ஒரு கோயிலை மட்டும் செட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நம்ம வந்து நேர்லேயே பார்த்துட்டு போயிருக்கலாம். சரி இருந்தாலும் அதில் பார்க்குறதுனா போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுதான் அந்த ஃபால்ஸு. அந்த ஃபால்ஸில் ஃபுல்லாக மலையில் ஏறி நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த இடத்துல ஏறணும். இல்லை நீங்கள் பாருங்கள், யாருமே தண்ணி இல்லாமல் வந்து எல்லாம் ஏமாற்றத்தோடு திரும்பி போனாங்க. கொஞ்சமாக தண்ணி வந்துச்சு. அவ்வளோதுக்கு தண்ணி வரல. அப்புறம் இந்த பூங்காவுக்கு போயிருந்தோம். ஈவினிங் டைம் தான் பூங்காவுக்கு போயிருந்தோம். அங்கே ஒன்றுமே இல்லை. சரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எல்லோரும் நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுத்துருந்தாங்க. ஒருத்தவங்க மட்டும் கல்யாணத்துக்கு அதில் ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க.
பூவை பார்க்கும்போது செம்மையாக பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ பெருசு அவ்வளோ பெருசு. நான் முன்னாடியே ஒரு டைம் வீடியோ போட்டிருப்பேன். போன டைம் போகும்போதே வீடியோ போட்டிருப்பேன். அவ்வளோ பெருசு. ஒரு தலைக்கே அந்த பூ வந்து மறைஞ்சிரும் இருக்கு. அந்த அளவுக்கு பூ, அவ்வளோ பெரிய பூ. அதுக்கப்புறம் அங்கே சேல்ஸுக்கும் இருக்குது. செடி வந்து சேல்ஸுக்கும் இருக்குது. நம்ம வந்து சேல்ஸ் வாங்கி எங்கே கொண்டு வைக்க போகிறோம்? அதனால நாங்கள் செடியெல்லாம் வாங்கலை. நிறைய இருக்குது. இப்போ டேரெக்டாக இப்போ வந்து தங்கச்சிலாம் பக்கம் ஏதோ ஒரு காரில் இப்படி வந்து தான் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அவங்க செடி வாங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இது வந்து நிறையா செடி இருக்குது. நிறைய வகைகள் இருக்குது. நிறைய பூ, எல்லா கலரும், நிறைய கலரு, நிறைய அந்த செடிலாம் நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம். அந்த செடிலாம் அங்கே இருக்குது. நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த ரோஸ் எல்லாம் பார்க்குறது. அது மட்டும் தான் உள்ளே இருக்குது. இந்த ரோஸ் செடி மட்டும் தான் இருக்குது. அதுக்கு தான் ஒரு ஆளுக்கு 40 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அநியாயம். ஆனால் அங்கே பஜ்ஜி சாப்பிட்றதே ஆனால் என்னோடய ஃபேவரெட்னா அங்கே பஜ்ஜி சாப்பிட்றது தான். பஜ்ஜி சாப்பிட்றத விட அவங்க சட்னி ஒன்று கொடுப்பாங்க. செம்ம ஃபேவரெட் எனக்கு ரொம்ப. எப்போதுனா போன டைமே சொல்லியிருப்பேன். அவ்வளோ பிடிக்கும் அந்த சட்னி. செம்ம காரமாக சூப்பராக இருக்கும் அந்த சட்னி. அப்புறம் ஒரு பிளேட்டு காலிஃப்ளவர், ஒரு பிளேட்டு பஜ்ஜி, ஒரு பிளேட்டு மிளகா பஜ்ஜி, ஒரு பிளேட்டு வாங்கி சட்னி நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்புறம் அங்கேயே ரைஸ் வாங்கி சாப்பிடுவோம். சிக்கன் ரைஸு, நூடுல்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒரு ரைஸ் 100 ரூபா. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாக சேல்ஸுக்கு தான் வச்சுருக்காங்க. வேணுன்னா வாங்கிக்கலாமா. ஒரு செடி எவ்வளோன்னு நாங்கள் வந்தால் வேலை செய்கிறாங்க. நிறைய பேருக்கு வேலை செய்கிறாங்க, அம்மாங்களாம் அக்காங்களாம். அவங்கள்ட்ட கேட்கும்போது 20 ரூபா 30 ரூபா செடிக்கு தகுந்தாப்புல ரேட்டு அப்படின்னு சொன்னாங்க. தொட்டியில் இருக்கிறது ஒரு செடிக்கு ஒரு ரேட்டு, சும்மா நார்மலாக கையில் மண்ணோட கொடுக்குறது அதுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இப்போ வாங்குற மாட்டோம் ஐடியா இல்லை. சரி, அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கேட்டோம். இதெல்லாம் என்ன செடி என்ன வகைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வச்சுருக்காங்க, மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம என்னென்ன செடி நமக்கு தெரியும், எதுவும் தெரியாது. நிறைய செடி எனக்கு இன்னும் ரெட் கலர் பூ தான் போன டைமில் தான் ரொம்ப பிடிச்சி. இந்த டைமும் இந்த செடி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. நிறைய பேர் ஆனால் உள்ளே வேலை செய்கிறாங்க ஃபுல்லாக. இவ்வளோ தான், கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. டயர்ட் ஆகிட்டு, ஃபோட்டோ எடுத்து எடுத்து டயர்ட் ஆகிட்டு நம்மளுக்கு. அடுத்து நாளே நம்ம மேட்டூர் போய்ட்டு அங்கேயே வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டு, அடுத்த நாள் நம்ம ஃபுல்லாக 2-3 நாளாக ஃபுல்லாக ட்ராவலே தான். அதனால் ரொம்ப டயர்டாகிட்டு வீடியோலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நீங்களாம் யாரெல்லாம் இந்த டைம் யாரெல்லாம் ஏற்காடு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துருந்தால், இந்த வீடியோ பார்த்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதான். இந்த பூங்காவுக்கு போய் ரைஸ் சாப்பிட்டுட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம், ஆனால் போக முடியல. அப்புறம் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருக்கலாம் சாப்பிட்டுட்டு, அன்றைக்கி வேறு விருந்து வச்சுருந்தாங்க இங்கே. அவங்க சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்து அந்த டயர்ட்லேயே படுத்தாச்சு. ஒரு வாரமாக வேறு நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு போர் அடிச்சிட்டு நம்மளுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.